ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. கிறிஸ்து திருச்சபையை நேசித்தார், அதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று வேதாகமம் கூறுகிறது. இயேசு திருச்சபையை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் அறிய விரும்பினால் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். தனது கைகளை விரித்தபடி, நான் திருச்சபையை இவ்வளவாய் நேசிக்கிறேன், அதற்காக என் இரத்தத்தை சிந்தவும் மறிக்கவுமே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்வது போல் இருக்கிறது. கிறிஸ்துவையும் அவரது சரீரமான சபையையும் நேசிக்கிற நாம் அதன் வளர்ச்சியில் அக்கறையுள்ளவர்களாக செயல்படுவதில் தீவிரம் காட்ட வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் திருச்சபையை அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் எப்பொழுதும் சபையின் வளர்ச்சியை அக்கறை உள்ளவர்களாய் எண்ணி அதற்கு ஏற்றவாறு நாங்கள் சிறப்பாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளின் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.